தகவல் குரல். இத கேக்குற நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு, சுமார் 5,67,00,000 பேர் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும். எந்த ஒரு சின்ன குழப்பமும் வரக்கூடாது. கரெக்ட். போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது, பாதுகாப்பு பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுவும் இது சாதாரண கூட்டம் இல்ல. ஆமா, அதுதான் இங்க முக்கியம். அந்த மாபெரும் கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ரகசிய முடிவை எடுத்துட்டு அமைதியா வீடு திரும்பணும். இத நினைச்சாலே கொஞ்சம் தலை சுத்துது இல்லையா? கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அந்த ஒற்றை நாள்ல அவங்க எடுக்கிற முடிவு ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தோட அடுத்த 5 வருஷ தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. அதாவது ஒரு சின்ன பிசிறு தட்டினா கூட ஒட்டுமொத்த தேசத்தோட பார்வையும் நம்ம மேல விழும். இவ்ளோ பெரிய அழுத்தமான சூழ்நிலையை சமாளிக்கிறது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் நிர்வாகத்தோட உச்சக்கட்ட சவால்னு தான் சொல்லணும். 100% உண்மை. இந்த மாபெரும் சவாலை பத்தி தான் இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தரவுகள் எல்லாம் பேசுது. அதாவது ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு நடக்க வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். எதையும் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்கான பிரத்யேகமான ஆழமான அலசல் நிகழ்ச்சி இது. இன்னைக்கு நாம விக்கிபீடியா தரவுகள், இந்திய தேர்தல் ஆணையத்தோட சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பு விவரங்கள், அப்புறம் மின்ட், இடிவி பாரத், டெக்கான் கிரானிக்கல் மற்றும் எக்கனாமிக் டைம்ஸ் கட்டுரைகளை தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். பொதுவா தேர்தல்னாலே யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கங்கிற அரசியல் கணக்குகளை பத்தி மட்டும்தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த விவாதங்களுக்குள்ள போக போறதில்ல. ஆமா, அதை நம்ம தெளிவா சொல்லிடுவோம். இந்த 5.67 கோடி வாக்காளர்களை கையாள்றதுக்கு தேர்தல் ஆணையம் திரைக்கு பின்னாடி பண்ற பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் கள நிலவரங்களை எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம நடுநிலையா அலச போறோம். சரி, முதல்ல அந்த 5.67 கோடிங்கிற எண்ணை பத்தி பேசுவோம். இந்த தரவுகளை பார்க்கும்போது என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய விஷயம் அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தான். ஆமா, தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் 5,67,07,380 பேர். இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் இங்க அதிகம். நிஜமாவா? அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். பாத்தீங்கன்னா 2.77 கோடி ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனா பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2.89 கோடி. இது போக 7,617 மூன்றாம் பாலினத்தவரும் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. ஓஹோ, இந்த 1 மில்லியன் வித்தியாசம்ங்கிறத வெறும் ஆண் பெண் எண்ணிக்கைங்கிற புள்ளி விவரமா மட்டும் நாம கடந்து போயிட முடியாது. ரைட். இதோட தாக்கம் ரொம்ப பெருசு இல்லையா? கண்டிப்பா. 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் பெண்கள் கிட்ட கூடுதலா இருக்கிறப்போ அரசியல் களத்தோட புவியீர்ப்பு விசையே முற்றிலுமா மாறிடுது. கட்சிகள் தங்களோட தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கிற விதத்தையே இது நேரடியா பாதிக்குது. அதாவது சமீபத்திய அரசியல் வாக்குறுதிகளை நாம கவனிச்சோம்னா, ஏன் இத்தனை திட்டங்கள் பெண்களை மையப்படுத்திய அறிவிக்கப்படுதுன்னு இப்ப புரியுது. எக்ஸாக்ட்லி. ஏன் குடும்ப தலைவிகளுக்கான திட்டங்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் தராங்கங்கிறதுக்கான விட இந்த 2.89 கோடிங்கிற எண்ணுல தான் ஒளிஞ்சிருக்கு. அது ஒரு மிக முக்கியமான பார்வை. அது மட்டும் இல்லாம 18 முதல் 19 வயதுடைய 12.5 லட்சம் புதிய வாக்காளர்கள் இந்த முறை தங்களது முதல் வாக்கு செலுத்த போறாங்க. இந்த ஜெனரேஷன் ஜி வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் முற்றிலும் வேறானவை. உண்மைதான். அவங்களோட சிந்தனை ஓட்டமே வேற மாதிரி இருக்கும். சரி, அதையெல்லாம் அரசியல் கட்சிகள் பார்த்துக்கிட்டோம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த 5.67 கோடி பேர் கொண்ட மாபெரும் வாக்காளர் பட்டியலை எப்படி தயார் செய்றாங்க? அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு இது நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு பெரிய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக லிஸ்ட் ரெடி பண்றதை தான் ஞாபகப்படுத்துது. கல்யாண பத்திரிகை லிஸ்டா? இது கொஞ்சம் வினோதமான ஒப்பீடா இருக்கே. ஆமாங்க, நம்ம ஊர் கல்யாணங்கள்ல ஒரு விருந்தினர் பட்டியல் ரெடி பண்றது எவ்வளவு பெரிய தலைவலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சம்பந்தமே இல்லாத யாராவது உள்ள வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ரொம்ப கவனமா இருப்போம். ஆமா ஆமா. அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு உறவினரை கூப்பிட மறந்துட்டோம்னா அது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்கிடும். கரெக்டா சொல்லிங்க. ஒரு சாதாரண கல்யாணத்துக்கு இவ்வளோ டென்ஷன்னா எந்த ஒரு போலி வாக்காளரும் உள்ள வந்துடக்கூடாது. அதே நேரம் தகுதியான எந்த ஒரு உண்மையான வாக்காளரின் பெயரும் விடுபட்டுறக்கூடாதுங்கிறத 5.6 கோடி பேருக்கு செய்யறது நினைச்சு பார்க்கவே மொளப்பா இருக்கு. நீங்க சொன்ன இந்த ஒப்பீடும் மிகச்சரியா பொருந்தது. இந்த மாபெரும் சவாலை சமாளிக்கத்தான் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் நடந்தது. ஓ, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதானே? ஆமா, சிறப்பு தீவிர திருத்துப் பணிகள். இது ஏதோ ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கம்ப்யூட்டர்ல பேர் சேர்க்கிற வேலை கிடையாது. பல கட்டங்களா வீடு வீடா போய் விசாரிச்சிருக்காங்க. அதாவது இறந்தவர்களின் பெயர்கள், இடம் மாறியவர்களின் பெயர்கள், இது எல்லாம் சரி பார்த்தாங்களா? ஆமா,
போலிப் பதிவுகள் உட்பட தகுதியில்லாத சுமார் 70 லட்சத்துக்கும் மேலான பேர்களை இந்த திருத்தப் பணிகளின் போது நீக்கியிருக்காங்க. அதே நேரத்துல 18 வயது நிரம்பிய தகுதியான புதிய வாக்காளர்களையும் சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய சுத்திகரிப்பு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. ஆனா தரவுகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னது அது? இந்த முழு நடைமுறைக்கும் பிறகு வெறும் 216 பேர் மட்டும்தான் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 5.6 கோடி வாக்காளர்கள் உள்ள ஒரு மாநிலத்துல 70 லட்சம் பேரை நீக்கின பிறகு வெறும் 200 பேர் தான் அதிருப்தி அடைஞ்சு அப்பீல் பண்ணியிருக்காங்கங்கிறது மேத்தமேட்டிக்கலா பார்த்தா கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒண்ணு போல தோணுதே. எப்படி இந்த அளவு துல்லியம் சாத்தியம்னு கேக்குறீங்க, கரெக்டா? அதுதான் இந்த நடைமுறையோட வெற்றியே. இது ஒரே ஒரு அதிகாரி எடுக்கிற முடிவு கிடையாது. பின்ன எப்படி இதை பண்ணாங்க? வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், அதாவது PLOக்கள் நேரடியா களத்துல இறங்கி பல முறை சரி பார்த்திருக்காங்க. வரைவு பட்டியலை வெளியிட்டு மக்களின் ஆட்சேபணங்களை கேட்டு அரசியல் கட்சிகளுக்கும் அதை காமிச்சிருக்காங்க. ஓஹோ, அப்ப பல அடுக்கு வடிகட்டல்கள் இருந்திருக்கு. ஆமா, மல்டி லேயர்ட் ஃபில்ட்ரேஷன் இருக்கிறதுனால தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இவ்ளோ பெரிய வேலையை முடிச்சிட்டு வெறும் 216 அப்பீல்ஸ் மட்டுமே வந்ததுங்கிறது அந்த அமைப்போட நேர்மையையும் துல்லியத்தையும் தான் காட்டுது. சரி, லாஜிஸ்டிக்கலா பார்த்தா பட்டியல் இப்ப கச்சிதமா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த பட்டியலை வச்சுக்கிட்டு ஏப்ரல் 23 அன்னைக்கு களத்துல எப்படி சமாளிப்பாங்க? அது உள்கட்டமைப்பை பொறுத்தது. முந்தைய தேர்தல்கள்ல 68,467 இருந்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை இந்த முறை 75,035 அதிகரிக்கப்பட்டிருக்கு. 7000க்கும் மேற்பட்ட புதிய சாவடிலா உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான கணக்கீடு இருக்கு. ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சம் 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருக்கணும்னு தேர்தல் ஆணையம் ஒரு கடுமையான கட்டுப்பாட்டை விதிச்சிருக்காங்க. முன்னாடி இந்த எண்ணிக்கை 1500 கூட இருந்துச்சு இல்லையா? ஆமா, இப்ப 1500ன்னு குறைட்டதன் மூலமா வாக்காளர்கள் மணிக்கணக்குல நீண்ட வரிசையில கால்வலிக்க நிக்கிறது தவிர்க்கப்படுது. இரண்டாவதா, எந்த ஒரு வாக்காளரும் வாக்களிப்பதற்காக 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மேல் பயணிக்க கூடாதுங்கிற விதியும் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முதியவர்கள் வெகு தூரம் நடக்க வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நான் படிச்சேன். சொல்லுங்க. காவல் நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள்ல வாக்குச்சாவடிகள் அமைக்கக்கூடாதுங்கிற விதியும் நடைமுறையில இருக்கு. இது சட்ட ஒழுங்கு மற்றும் மருத்துவ அவசரங்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நல்ல முடிவு. கண்டிப்பா. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளுக்கு அலைவதை தவிர்ப்பதற்காகவே தேர்தல் ஆணையம் பிரிவுகளை சரி செய்துள்ளது. ஆமா, ஒரு வீட்ல இருக்கிற கணவன் ஒரு ஸ்கூலுக்கும் மனைவி வேற ஒரு தெருவுல இருக்கிற ஸ்கூலுக்கும் ஓட்டு போட போறதுங்கிறது ஒரு எரிச்சலான அனுபவமா இருக்கும். அதை இந்த முறை மாத்திருக்காங்க. அது வாக்காளர்களின் அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கான சிறு சிறு நுட்பமான விஷயங்கள். இதை தாண்டி சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமா பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் 258 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் 47 வாக்குச்சாவடிகளும் இந்த முறை அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஜனநாயகத்துல அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் இருப்பதை உறுதி செய்யுது. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நம்ம ஆதாரங்களை பார்க்கும்போது இந்த தேர்தல்ல டெக்னாலஜி ரொம்பவே அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, 100% வெப்காஸ்டிங் பண்ண போறாங்க. அதாவது எல்லா வாக்குச்சாவடிகளிலும் கேமரா இருக்கும். அது மட்டுமா, தேர்தல் ஆணையம் சுமார் 40 தனித்தனி செயலிகளை ஒன்றிணைத்து ECI நெட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான புதிய ஆப்பை உருவாக்கியிருக்கு. இதுபோக EVM இயந்திரங்கள்ல வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள், பெரிய எழுத்துக்கள்னு எல்லாமே டிஜிட்டல் மயமாகியிருக்கு. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிராமப்புறத்துல இருக்கும் ஒரு பாட்டியோ அல்லது டெக்னாலஜி பத்தி அதிக பரிச்சயம் இல்லாத ஒரு முதியவரோ ஓட்டு போட போகும்போது இவ்வளவு தொழில்நுட்பங்களை நுழைக்கிறது அவங்களுக்கு ஒரு சுமையா மாறிடாதா? இது ரொம்ப இயல்பான நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா நாம இங்க ஒன்னே தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க குறிப்பிட்ட அந்த ECI நெட் ஆப் 100% வெப்காஸ்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே அதிகாரிகளுக்காக மட்டும்தான். ஓ அப்படியா? தேர்தல் நடைமுறையோட வெளிப்படைத்தன்மைக்காக மட்டும்தானா இது? ஆமா, வாக்காளர்கள் நேரடியா இந்த ஆப்பை பயன்படுத்த போறதில்ல. அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ இந்த ECI நெட் ஆஃப் குறிப்பா எதுக்கு பயன்படுது? சிம்பிளா சொல்லணும்னா, இது தேர்தல் ஆணையத்தோட ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மத்திய நரம்பு மண்டலம் போல செயல்படுது. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? முன்னாடி எல்லாம் EVM இயந்திரங்கள் பாதுகாப்பா போய் சேர்ந்துடுச்சான்னு உறுதி செய்ய ஒரு அதிகாரி ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புவாரு. வாக்குப்பதிவு சதவீதத்தை தெரிவிக்க இன்னொருத்தர் ஃபோன் செய்வாரு.
பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க வேற வழிகள் இருக்கும். அதாவது பல வேலைகள் சிதறி கிடந்தது. கரெக்ட். இப்படி 40 வெவ்வேறு வேலைகளுக்காக இருந்த சிதறிய அமைப்புகளை ஒன்றிணைத்து டெல்லியில அல்லது சென்னையில உள்ள கட்டுப்பாட்டு அறையில இருந்தபடியே 75,000 வாக்குச்சாவடிகள்ல என்ன நடக்குதுன்னு துல்லியமா உடனுக்குடன் கண்காணிக்கும் மேஜிக் தான் இந்த ECI நெட். அப்போ இது ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் நேர்மைக்கும் உதவுதே தவிர வாக்காளர்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது, அப்படிதானே? நிச்சயமா. வாக்காளர்களுக்கு இருக்கிறதெல்லாம் மிக எளிமையான வசதிகள் தான். உதாரணமா, நாம எல்லாரும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறோம். ஓட்டு போட போகும்போது போனை எங்க வைக்கிறதுங்கிற குழப்பம் பலருக்கும் இருக்கும். ஆமா, போன தடவை கூட நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சாங்க. அதுக்காகவே வாக்குச்சாவடிக்கு வெளியே மொபைல் போன்களை பாதுகாப்பா வச்சுக்கிற மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டி இந்த முறை சிறப்பான முறையில செய்யப்பட்டிருக்கு. இதனால வாக்காளர்கள் எந்தவித அச்சமின்றி நிம்மதியா உள்ள போய் ஓட்டு போடலாம். அது ஒரு நல்ல தீர்வு. அப்புறம் அந்த வயசானவர்களுக்கான வசதி என்னாச்சு? 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களா, அவங்க வாக்குச்சாவடிக்கு அலைய வேண்டியதே இல்ல. வீட்ல இருந்தபடியே வாக்களிக்கும் வசதியும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ்நாட்டோட உத்திரமேரூர் கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டுள்ள குடவோலை முறை நமக்கு நினைவுக்கு வரும். ஆமா, பனை ஓலையில வேட்பாளரின் பெயரை எழுதி ஒரு மண்பானையில போடும் அந்த எளிய முறையில தான் நமது ஜனநாயகம் தொடங்குச்சு. ஆனா இன்னைக்கு 100% வெப்காஸ்டிங், மொபைல் ஆப், லைவ் டிராக்கிங்னு ஒரு வெளிப்படையான தொழில்நுட்ப உலகத்துக்குள்ள நாம எவ்விதம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறது சிலிர்ப்பான ஒரு வரலாற்று பயணம் இல்லையா? குடவோலையிலிருந்து வெப்காஸ்டிங் வரை மிக அற்புதமான ஒரு ஒப்பீடு. கருவிகள் மாறி இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு குடிமகனும் தன் தலைவனை தேர்ந்தெடுக்கணுங்கிற அந்த ஜனநாயகத்தின் ஆன்மா அப்படியே தான் இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. சரி, உள்கட்டமைப்பு ரெடி, தொழில்நுட்பம் ரெடி, தேர்தல் தளவாடங்களும் தயாராயிடுச்சு. இவ்வளவு பிரம்மாண்டமான மேடை தயாரான பிறகு இதுல ஆடப்போற ஆட்டக்காரர்கள் யாருங்கிறது தானே நிஜமான த்ரில். ஆமா, 234 தொகுதிகளுக்கான களத்துல மோதும் பிரதான அணிகள் யார் யாருங்கிறத கொஞ்சம் உடைத்து பார்ப்போம். முதலில ஆளும் கட்சியான திமுக, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி. இதுல வழக்கம் போல காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக ஆகிய கட்சிகள் இருக்கு. ஆனா இந்த முறை புதிதா கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக ஆகியவையும் இணைஞ்சிருக்கு. மறுபுறம் பாத்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி களம் காணுது. இந்த அணில நிகழ்ந்துள்ள ஒரு முக்கிய திருப்பம் என்னன்னா, ஏப்ரல் 11, 2025 அன்னைக்கு மீண்டும் பாஜக இவங்களோட இணைஞ்சிருக்கு. ஓ, அதோட பாமக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த அணில அங்கம் வகிக்கிறாங்க இல்லையா? ஆமா, பாஜகவின் இந்த மீள் இணைப்புங்கிறது கடந்த சில ஆண்டுகள்ல பிரிந்திருந்த வாக்கு வங்கிய மீண்டும் ஒன்றிணைக்கும் ஒரு அரசியல் உத்தியாக பார்க்கப்படுது. இந்த இரண்டு பெரிய கூட்டணிகளை தவிர சீமானின் நாம் தமிழ் கட்சி வழக்கம் போலவே யாருடனும் கூட்டணி இல்லாம மீண்டும் தனித்து களம் காண்கிறாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த தேர்தல் களத்திலையும் அனைவரின் கவனத்தையும் தன்பக்கம் ஈர்த்துள்ள மற்றொரு கட்சி எதுனா, புதிதாக களமிறங்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். ஆமா, பல ஆண்டுகளா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிரவேசம் இது. ஆனா இத பத்தி பேசும்போது ஒரு துயரச் சம்பவத்தையும் நாம கட்டாயம் பதிவு செய்தாகணும். கரெக்ட். கரூர்ல நடந்த அவங்களோட முதல் மாநாட்டுல எதிர்பாராத விதமா ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம் தமிழக அரசியல்ல ஒரு பெரும் சோகத்தையும் அதிர்வலையையும் ஏற்படுத்திடுச்சு. அது ஒரு மிக துயரமான நிகழ்வு. இப்படி ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள், கூட்டணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்க, தேர்தல் ஆணையத்தின் மீதான அரசியல் விமர்சனங்களும் இந்த தேர்தல்ல அதிக அளவிலேயே எழுந்திருக்கு. ஆமா, அதை நாம கடந்து போயிட முடியாது. நம்ம ஆதாரங்கள்ல பல அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இதை கேட்கிற உங்களுக்காக ஒரு விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்திடுறோம். சொல்லுங்க. இந்த கட்டுரைகள்ல உள்ள விஷயங்களை அலசும்போது நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்க போறதில்ல. காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு, சிவசேனா என்ன சொல்லியிருக்குங்கிறத தரவுகள்ல உள்ளபடி அப்படியே உங்களுக்கு கொடுக்க போறோம். நாங்க யாரையும் ஆதரிக்கவும் இல்ல, எதிர்க்கவும் இல்ல. மிகச்சரியான விளக்கம். தரவுகளின்படி பார்த்தா தேர்தல் நடத்தை விதிகளை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மிக கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. இது அவங்க மோடியின் பிரச்சார விதிகள்னு அழைக்கிறாங்க. அதே போல மகாராஷ்டிராவை சேர்ந்த சிவசேனா கட்சியின் விமர்சனத்தையும் செய்திகள் பதிவு செஞ்சிருக்கு. அவங்க தேர்தல் ஆணையத்தை பாஜகவின் நீட்டிக்கப்பட்ட கிளை அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. அதாவது ஆளும் தேசிய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகளுக்கும் எதிரான எதிர்க்கட்சிகளின் கடுமையான அதிருப்தியை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துது. இது போன்ற விமர்சனங்கள் எழும்போது
இயல்பாகவே தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது இல்லையா? இவ்ளோ கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் களத்துல எப்படி இருக்கு? விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை நாம தரவுகளின் அடிப்படையில பார்க்கணும். தமிழ்நாட்டுல முந்தைய தேர்தல்கள் பலவற்றிலும் பணப்பட்டுவாடாங்கிறது ஒரு தீர்க்க முடியாத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்து வந்திருக்கு. ஆமா, கேஷ் ஃபார் வோட்ஸ் அப்படிங்கிறது பெரிய விவாதம். ஆனா இந்த முறை பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் மிக கடுமையான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கு. வருமான வரித்துறை, பறக்கும் படைகள் என அனைத்து ஏஜென்சிஸ்க்கும் மிகவும் கடுமையான ஜீரோ டாலரன்ஸ் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது பல முனைப்போட்டி நிலவும் இந்த களத்துல வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம்ங்கிறது ஒரு சில ஆயிரங்கள் அல்லது நூறுகள்ல கூட இருக்கலாம். அதனால எந்த ஒரு வாக்காளரும் பணத்தால் பாதிக்கப்பட்டு விடக் கூடாதுங்கிறதுல ஆணையம் கவனமா இருக்கு இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு வலிமையானது, அது எந்தவித அழுத்தமும் தூண்டுதலும் இல்லாம நேர்மையா பதிவாகணுங்கிறதே இந்த அனைத்து கட்டுப்பாடுகளின் இறுதி நோக்கம். குடவோலை முறையில தொடங்கிய ஒரு பழமையான நிலம் இன்னைக்கு 5.67 கோடி வாக்காளர்களோட 75,000 வாக்குச்சாவடிகளோட மாபெரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் துணையோட ஒரு பிரம்மாண்டமான தேர்தலை சந்திக்க தயாராகி விட்டதை நாம இன்னைக்கு மிக விரிவாக பார்த்துட்டோம். ஆமா, யார் எந்த கூட்டணியில இருக்காங்க, தேர்தல் ஆணையம் எப்படி 40 ஆப்ஸை வச்சு தேர்தலை கண்காணிக்குது, பெண்கள் வாக்கு எப்படி முக்கியமா போகுதுன்னு அனைத்தையும் அலசிட்டோம். இந்த 234 தொகுதிகளின் முடிவுகள், அதாவது இந்த மாபெரும் இயந்திரத்தின் இறுதி ரிசல்ட் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது மொத்த உலகுக்கும் தெரிஞ்சிடும். கண்டிப்பா. இது பல கோடிக்கணக்கான மனிதர்கள் இணைந்து எழுதும் ஒரு மாபெரும் சரித்திரம். ஒவ்வொரு குடிமகனும் இதுல தங்களம் பங்களிப்பை வழங்குறது ஒரு உரிமை மட்டுமல்ல, அது அவங்களோட கடமையும் கூட. அந்த வாக்களிக்கும் அனுபவத்தை பத்தி பேசும்போது நாம இந்த விவாதத்தோட இடையில ஒரு சின்ன விஷயத்தை பற்றி குறிப்பிட்டோம். அந்த மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டி, அதாவது உங்களது மொபைல் போன்களை வாக்குச்சாவடிக்கு வெளியில ஒரு லாக்கர்ல பாதுகாப்பா வைக்கும் வசதி. ஆமா, அது ஒரு ரொம்ப முக்கியமான வசதி. இத கேக்குற நீங்க இப்போ கொஞ்சம் ஆழமா கற்பனை செஞ்சு பாருங்க. நாம எல்லாரும் எந்நேரமும் நமது ஸ்மார்ட் போன்கள்லயே மூழ்கி கிடக்கிறோம். காலையில எழுந்தது முதல் தூங்கும் வரை ஸ்கிரீனும் நாமுமா தான் இந்த அதிவேக டிஜிட்டல் யுகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அது மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட நாம நமது போனை வெளியில ஒரு பெட்டியில வச்சுட்டு எந்த ஒரு கேஜெட்டும் இல்லாம அந்த வாக்குச்சாவடிக்குள்ள நுழையும் அந்த ஒரு சில நிமிடங்கள், அது மிகவும் விசித்திரமான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு நிமிடம் இல்லையா? நிஜமாவே ஒரு ஆழமான சிந்தனை தான் இது. எந்தவித டிஜிட்டல் தொந்தரவும் இல்லாம, உங்களை திசை திருப்பும் வாட்ஸ்அப் மெசேஜ்கள் இல்லாம, சோஷியல் மீடியா அப்டேட்கள் இல்லாம, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரின் சத்தமும் இல்லாம, ஒரு மின்னணு இயந்திரத்தின் முன் நீங்க முற்றிலும் தனித்து நிற்கும் அந்த அமைதியான நிமிடம், அதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான கலப்படமற்ற சக்தி. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த அமைதிக்கு ஒரு தனி வலிமை இருக்கு. அந்த முழுமையான டிஜிட்டல் மௌனத்துல ஒரு வாக்காளரா உங்கள் மனசுல என்ன ஓடும்? உங்களுடைய எதிர்காலமா, உங்கள் தெருவின் தேவைகளா, அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்விக்கான கனவா? அந்த ஒரு நிமிட தனிமையான அமைதிதான் அடுத்த 5 வருஷத்துக்கான இந்த மாநிலத்தின் சத்தத்தை முடிவு செய்ய போகுது. இந்த ஆழமான சுவாரஸ்யமான கேள்வியோடு உங்களுக்கான இந்த ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு புதிய தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம்.